படம் சூப்பராக இருக்குது. பெண்கள் எப்படியெல்லாம் தைரியமாக இருக்கணுங்கிறத அழகாக எடுத்து காட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. எல்லாரும் கண்டிப்பாக பாருங்கள். படத்தில் வந்து ஒரு பொண்ணுங்கிறது எவ்வளோ தைரியமாக இருக்கணுங்க அழகாக எடுத்து காட்டியிருந்தது வந்து ரொம்ப அழகாக எடுத்திருந்தது, பிடிச்சிருந்தது. இல்லை இல்லை சாங்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி எமோஷ்னலாக தான் இருந்தது. பட் எல்லாமே கருத்துள்ள பாடல்களாக இருந்தது. நல்லா 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 இருக்கு. பிடிச்சிச்சு. நல்லா தான் இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு ஹார்ட் டச் மாதிரி இருந்தது எங்களுக்கு. பாப்பா ஆக்ட் பண்ணதில் எல்லாமே நல்லா நடிக்கிறது, போகிறது வர்றது எல்லாமே நல்லா மைன்யூட்டானது நல்லா பண்ணியிருக்கு. நல்லா இருந்தது படம். பெண்களுக்கு வந்து இந்த மலடின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் எப்படி உடைக்கிற மாதிரியான இந்த திரைப்படம் இருக்கு. அந்த மாதிரியில் வந்து நடித்தது வந்து எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது இது. ஏன்னா அவங்க ஃபீல் பண்ணி எவ்வளோ பெண்ணுங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டத்துலேயும் ஹாஸ்டலில் அங்கங்கே போய் தங்குற மாதிரி ஃபேமிலி விட்டு தனியாக போய் நிறைய பேரோட லைஃபே வேறு மாதிரி ஆண்டுறதுல இது வந்து கொஞ்சம் எடுத்துக்காட்டாக நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படமும் நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா பெண்களுக்கான திரைப்படம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. கிராமத்துங்களில் இது ரொம்ப வந்து இந்த மாதிரி பேசுறது, இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்கள வந்து ரொம்ப ஒரு இழிவாக அவங்க வரும்போது பேசுகிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு மன பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். அது வந்து இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. இது மாதிரி நம்ம வாழ்ந்து காட்டலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. நல்லா இருக்குது இந்த லைஃப். ஆமாம், நல்லா இருக்குது. நல்லா இருந்தது படம். டைட்டில் நல்லா இருந்தது. அவளும் அழகி இன் ஹர் ஓன் வே ஷீ இஸ் பியூட்டிஃபுல். ஓகே, கொஞ்சம் இது இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணாங்க. லைக் கடகடனால கல்யாணம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் நினச்சி பண்ணணும், ஆள் யாருன்னு பார்த்து பண்ணணும், அதெல்லாம் இருக்குது. அப்புறம் அந்த பொண்ணு சொல்கிறா எனக்கு காதல் யாரோ இருக்காங்க, அதை கேட்க மாட்டுறாங்க, அதெல்லாம் இருக்குது. தென் இந்த மெயின் இஷ்யூ ஆல்சோ அபவுட் நாட் ஹேவிங் சில்ட்ரன். அது வந்து எப்படி ஒரு கேர்ளுக்கு ரொம்ப அன்ரீசனபிளாக இருக்கும். ஸோ மென் ஆல்சோ ஆர் தேர். அவங்களும் குட் பி ஃபால்ட். பட் அது எப்படி அவாய்ட் பண்ணணும்னு கூட எஜுகேஷன் இருந்தது. இந்த ஃபோனை வைக்கிறது, லேப்டாப் வைக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் எஜுகேஷனும் இருந்தது. ஸோ போட் எல்லாம் நல்லா இருந்தது. ஸ்டோரி நல்லா இருந்தது. அண்ட் விமென் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தே ஆல்சோ ஹேவ் அ லைஃப். அவங்களும் ஒரு அழகி ஒரு எல்லாருக்கும் ஒரு ரீசன் இருக்குது பண்ணுறதுக்கு. ஒரு ரீசன், சும்மா வி ஷுட் நாட் பிளேம். அது கூட இருந்தது. ஸோ அம்மா அப்பா கூட சப்போர்ட் பண்ணோம். அவங்க பண்ணாத இருந்தது கொஞ்சம் நல்லா இல்லை. அது தேவையான ஒரு படம் நினைக்கிறீங்களா? சமுதாயத்தில் தேவையான ஒரு படம் நினைக்கிறீங்களா? ஐ திங்க் ஸோ. ஒன்லி பிகாஸ் எனக்கு வந்து கேர்ள்ஸை வந்து இப்போது சைல்டு இல்லைன்னா ரொம்ப படுத்துகிறாங்க, மல்லடின்ட்டு. அது இருக்குது. லேடிஸ் இருக்குது, பாய்ஸ்க்கும் இருக்குது. பாய்ஸ்க்கும் ஐ ஃபீல் தட் அவங்க வந்து தே ஷுட் நாட் பிளேம். அண்ட் ஆல்சோ அவங்க பாதுகாப்பு, ஹவு டு லுக் ஆஃப்டர் தெம் செல்வ்ஸ், அது எனக்கு ரொம்ப இஷ்டம். பிகாஸ் நிறைய பசங்க வந்து அவங்களுக்கு தெரியல என்னென்ன பண்ணணும். ஃபோன் எப்போதும் பாக்கெட்டில் தான் வச்சுன்னு இருக்காங்க, லேப்டாப் எப்போதும் மடிமையில் தான் இருக்குது. அதெல்லாம் சொல்லி கொடுத்தா தான் அவங்களுக்கு தெரியும். அது ஐ திங்க் இட் வாஸ் வெரி நைஸ். அந்த சைடு ஐ லைக் ஃபார் த பாய்ஸ். ஸோ அந்த மாதிரி சமுதாயத்தை இன் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஜஸ்ட் ஜென்ரலி லிசன் டு பீப்புள், லிசன் அண்ட் ரெஸ்பெக்ட் பீப்புள், அது வந்துச்சு. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மேக்னா. நானும் ஒரு அழகிதான் படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் போல்டான கேரக்டர் தான். ஒரு என்ன சொல்கிறது, பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் தான். நல்லாவே நான் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ ஃபேமிலியோட எல்லோரும் வந்து பார்க்கணுன்றது என்னோடய விருப்பம். ஸோ பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. எல்லாம் நல்லா தான் இருந்தது. என்னோடய ஃபேமிலியோட நான் வந்திருந்தேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் வந்து ஆடியன்ஸை தான் கேட்கணும் எப்படி இருந்ததுன்ட்டு. ஸோ எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ரொம்ப போல்டான கேரக்டர்லாம் இல்லையே அது. பட் அது வந்து எனக்கு வந்து லேடிஸ்க்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபிலிம் தான் அது. இட்ஸ் நாட் வெரி போல்ட் அண்ட் ஆல். ஒரு சோஷியல் அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி தான். எல்லாருமே வந்து தைரியமாக வந்து பேசுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். ஸோ இட்ஸ் நாட் பேட், இட்ஸ் குட் ஒன்லி. தேங்க்யூ. நல்லா இருக்குது. கதையெல்லாம் பெண்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இது எடுத்துருக்காங்க. நல்லா நடிச்சிருக்குது. அந்த பொண்ணு சூப்பராக நடிச்சிருக்கிறா. ஏன்னா கிராமத்தில் அப்படி தானே ஒரு இது நல்லா இருக்கு. சூப்பராக நடிச்சிருக்காங்க பொண்ணு. ஒரு 2-3 பாட்டு வருது. நல்லா இருக்குது. இல்லை நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. ஜாலியாக இருக்குது.
கதையும் கொஞ்சம் நல்லா ஒரு மனசில் பதிகிற மாதிரி நல்லா பெண்கள்லாம் ஒரு இதுன்னா அப்படியே கண்ணீர் வர மாதிரி அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பாப்பா அந்த பாப்பா நல்லா நடிச்சிருக்கிறேன். நல்லா இருக்கு. ஆமாம், ஏன்னா கிராமத்தில் அந்த அளவுக்கு ஒதுக்கி ஒதுக்கி வச்சிடுறாங்கள, அதுங்க மனசு கஷ்டப்பட்டு அது நல்லா இருக்கு. பெண்கள்லாம் இப்படி தான் இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம் என்னை பொறுத்தவரையிலும். எப்படி சொல்கிறதுனா, ஃபஸ்ட்டு கிளைமேட்லேருந்து லாஸ்ட் வரலாம் என்ட்ரே லாஸ்ட்டில் வந்து மொக்கையாக முடிச்சிட்டாங்க. பெண்களுக்காக தான் இருக்குது. பட் அது வந்து எப்படி சொல்கிறதுனா, நம்ம ஃபஸ்ட்டு ஷார்ட்டில் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு பெண்கள் வந்து உயரவே முடியல அப்படின்ற பட்சத்தில் இருந்துச்சு. அப்புறம் இந்த பொண்ணு படித்து சாதிச்சு ஆளாச்சு. அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ண அது உள்ளே இருக்க கஷ்டத்தை சொல்ல முடியல, சொல்லாமல் இருக்கவும் முடியல. அப்படின்ற போது பெற்றவங்க சொல்கிறதையும் கேட்கணும்னு சொல்லி இருந்துருச்சு. மேரேஜும் பண்ணிட்டாங்க. கணவர் என்னோட லாஜிக்னா கணவருடைய இது தான் பார்க்கணுங்க. கடைசியில் இந்த பொண்ணு என்ன நான் மலடியே இல்லைன்னு காட்டிடுச்சு. ஆனால் அந்த கணவரோட இதுவை காட்டவே இல்லையா கடைசி வரலாம். இவங்க என்னன்றாங்க, நாங்கள் அசிங்கப்பட்டுட்டோம் தான் நினைக்கிறாங்க தவிர, ஆனால் அதுக்குள்ளே இருக்க ஒரு இது நினைக்க மாட்டேன். அந்த வழி யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதான் பெட்ரு. லாஸ்ட்டில் வந்து குழந்தையும் பிறக்கவே இல்லை, லாஸ்ட்டில் இறந்து போயிட்டாங்க அவங்க. அந்த ஒரு இது அது கண்டிப்பாக பார்க்கலாம். நிச்சயமாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.